ஹாய், வெல்கம் டு மை சேனல் கருத்து கற்பனை. வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி கதையை பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா தன்னோட மக்களை நல்லா ரூல் பண்ணிகிட்டு இருந்தார். மக்கள் யாருமே எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஸோ இந்த ராஜா ஒரு நாள் யோசிக்கிறாரு, அது எப்படி எந்த பிரச்சனையுமே இல்லாமல் ஒரு நாடு இருக்க முடியும்? ஒருவேளை அந்த மக்கள் தான் பிரச்சனைகளை நம்மக்கிட்ட சொல்கிறதுக்கு பயப்படுறாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இந்த ராஜா என்ன பண்ணுறாருன்னா, ஒரு செடி கீழே போயிட்டு சாமியார் மாதிரி வேஷம் போட்டு ஒரு மரத்துக்கீழே உட்காந்துக்கிறார். அப்போ மக்கள் தினமும் வராங்க அவர்கிட்ட. ஏதோ சாமியாருன்னு நினச்சிட்டு அவங்களுக்கு இருக்கிற குறைகள் எல்லாம் அந்த சாமியார்கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இவரும் இவரால் முடிஞ்ச அட்வைஸ் எல்லாம் சின்ன சின்ன அட்வைசஸ் தான் கேட்குறாங்க. ஸோ அந்த முடிஞ்ச அட்வைசஸ்லாம் அவர் சொல்கிறாரு. அதே மாதிரி ஏதாவது பெரிய ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ராஜாவாக அவர் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுறாரு. இப்படி போயிட்டுருக்கும்போது ஒரு நாள் ஒரு வயசான பெரியவர் வராரு. நல்லா பார்க்கறதுக்கு நல்லா ஹெல்த்தியாக இருக்காரு, நல்லா ரிச்சாகவும் தெரிகிறாரு. ஸோ இந்த பெரியவர் ஆனால் ரொம்ப கவலையோடு வராரு. இந்த சாமியார்கிட்ட கேட்குறாரு, நான் ரொம்ப கவலையில் இருக்கேன் அப்படிங்கிறாரு. உடனே இவர் கேட்குறாரு, அதாவது இந்த ராஜா சாமியார் வேஷத்தில் இருக்கார் இல்லையா, அவர் கேட்குறாரு, என்ன பெரியவரே, நீங்கள் பார்த்தா நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கீங்க, நல்லா ரிச்சாகவும் தெரியுறீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாரு. இப்போ இவர் சொல்கிறாரு, நான் ஒரு வியாபாரிங்க, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி பேரன் பேத்திங்க என் ஒய்ஃபு எல்லாரும் ஒன்றா தான் இருக்கோம். எல்லாருமே இது வரலையும் கொஞ்ச காலம் வரலையும் நான் சொல்கிறது எல்லாமே கேட்டு நடந்துக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே என்னை ரொம்ப மரியாதையோடு பார்த்துட்டு இருந்தாங்க. என் மனைவி, என்னுடைய பிள்ளைகள், அப்புறம் என்னோட பேரன் பேத்திங்க, என்னோட மருமகள்கள் எல்லாருமே எனக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனால் கொஞ்ச நாளாக யாருமே நான் சொல்கிற பேச்சே கேட்க மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இது ஏன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ இந்த ராஜா கேட்குறாரு, சரிங்க, வீட்டில் முக்கியமான முடிவுகள்லாம் யார் எடுக்கிறாங்க அப்படின்னா, நான் தான் எடுக்கிறேங்க, நான் தான் அப்படிங்கிறாரு. அப்படியா, சரி, உங்கள் மனைவி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவள் எப்பவும் போல் வீட்டை பார்த்துக்கிறா, பேரம்பேத்திகளை பார்த்துக்கிறா, வீட்டு வேலைகள்லாம் செய்கிறா அப்படிங்கிறார். உங்கள் பிள்ளைகள் அப்படிங்கிறார், அவங்க என்னோட பிஸ்னஸில் எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறார். ஓ, பிஸ்னஸும் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்களா, எல்லாமே ஃபுல்லாக நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்களா, உங்கள் பசங்க உங்களுக்கு வெறும் ஹெல்ப் மட்டும்தானா அப்படிங்கிறார். ஆமாங்க, முக்கியமான முடிவெல்லாம் நான் தான் எடுப்பேன், அவங்களெல்லாம் நம்பி விட்டேன்னு வச்சுக்கோங்க, பிஸ்னஸ் அதோ கதியாயிடும் அப்படிங்கிறார். உடனே இந்த ராஜா சிரிக்கிறார். இப்போது சாமியாராக இருக்கார்ல, சிரிக்கிறார். ஏங்க சிரிக்கிறீங்க அப்படிங்கிறார். இல்லைங்க, நீங்களே இவ்வளோ வயசானவங்களா இருக்கீங்க, உங்கள் பிள்ளைங்களும் பெரியவங்களாயிட்டாங்க, பேரன் பேத்தியெல்லாம் வந்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க, இன்னும் நீங்கள் எல்லாத்தையுமே நான் தான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறீங்க, எல்லா சின்ன சின்ன விஷயங்களையும் நீங்கள் தான் வீட்டில் முடிவு பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது வீட்டில் இருக்கிறவங்க எப்படிங்க சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறார். என்ன சொல்கிறீங்க நீங்கள், நான் யாருக்கும் எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கொடுக்காம நான் எல்லா விஷயத்தையும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன்ல அப்படிங்கிறாரு. அங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க. பத்திரமா நீங்கள் பார்த்துக்கிறேன்னு நினச்சிட்டு அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஃப்ரீடமே கொடுக்காம விட்டு வச்சுருக்கீங்க. யாராலையும் எந்த முடிவுகளுமே எடுக்க முடியல. எப்படிங்க, எத்தனை நாள் ஆனாலும் நீங்களே எல்லா முடிவுகளையும் எடுத்துகிட்டு இருந்தா அவங்க எப்போ முடிவெடுக்க கற்றுப்பாங்க? அவங்க எப்படி சுதந்திரமாக பிஸ்னஸ் பண்ண உங்கள் பசங்க எப்போ கற்றுப்பாங்க? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்கள் பிஸ்னஸை 2 பார்ட்டாக பிரித்து உங்கள் பசங்களுக்கு கொடுங்க, நீங்கள் ஒரு பார்ட்டை வச்சுக்கோங்க. முக்கியமான ஏதாவது டெசிஷன்ஸ்க்கு சஜஷன்ஸ் கொடுங்க உங்கள் பசங்களுக்கு, ஆனால் அவங்கள ஃப்ரீயாக செயல்பட விடுங்க. அப்படி விட்டீங்கன்னா லாபமோ நஷ்டமோ, கஷ்டப்படுறாங்களோ இது பண்ணுறாங்களோ, அவங்க வேலையை அவங்க செய்யும்போது அவங்க அது சந்தோஷமாக நிம்மதியாக உணர்வாங்க. அதே மாதிரி உங்கள் மனைவிக்கும் நல்ல ஏஜ் ஆயிடுச்சு, வயசாயிடுச்சு, இத்தனை வருஷமாக அவங்க பேரன் பேத்திங்க இதையே மொனாட்டனஸாக பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் போர் அடிக்காதுங்களா? அதனால் அவங்களும் 4 பேரோட வெளியில் போயிட்டு வரட்டும், 4 கோயில் குளம்னு போட்டோம், அந்த மாதிரி அவங்களையும் அனுப்பி விடுங்க, அவங்களுக்கும் ஒரு சேஞ்ச் தேவையில்ல அப்படிங்கிறாரு. இப்போ இவர் நினைக்கிறாரு, ஆமாம் இல்லை, இதெல்லாம் நம்ம யோசிக்கவே இல்லையே அப்படின்னு. இதை பாருங்கள், மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாராலையுமே எந்த வேலையுமே ப்ராப்பராக செய்ய முடியாது, அதே மாதிரி உங்களுக்கு இருக்கிற மரியாதையும் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த தாத்தா கிளம்பி போயிடுறாரு. இப்போ இந்த ராஜாவும் யோசிக்கிறாரு, அட நாமளும் வயசாயிடுச்சுல்ல, பேசாமல் இந்த ராஜ்யத்தை ஒரு 2 பாகமாக பிரித்து நம்ம பசங்களுக்கும் கொடுத்துட்டு
நம்மளும் கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த ராஜா நினைக்கிறார். நினச்சிட்டு அதே மாதிரி பண்ணுறாரு. இப்போ அந்த ராஜாவும் நல்லா சந்தோஷமாக தான் இருக்காரு, அவங்க பசங்களும் நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, எந்த ஒரு விஷயம், அது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு பெரிய கம்பெனியில் மேனேஜராக இருந்தாலும் சரி, உங்கள் கீழே 4 பேர் வேலை செய்கிறாங்களா இருந்தாலும் சரி, எப்போவுமே வந்து எல்லா சின்ன விஷயத்துலையும் போய் மூக்க நுழைக்காதீங்க. இதுக்கு பேர் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, நம்ம நினைக்கிறோம் நம்ம வந்து எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோலில் வச்சுருக்கோன்னு. ஆனால் நம்ம கண்ட்ரோலில் அது இருக்கவே இருக்காதுங்க. அவங்க எப்போவோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த வேலை செய்யணுங்கிற அந்த இதுவே குறைஞ்சி போயிடும். அதே மாதிரி நம்ம மேலே மரியாதையும் குறைஞ்சிரும். ஸோ முடிஞ்ச வரையும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் அவாய்ட் பண்ணுங்கள். ஜஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, கதை பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.